Okay, next third exercise பாருங்க multiplication theorem on probability. So the probability of the simultaneous happening of two events A and B is given by இதான் formula P of A intersection B is equal to P of A bar B into P of B. இப்போ P of A bar B வேணும் அப்படின்னா இதை கொண்டு வந்து இங்கே டிவைட் பண்ணிக்கலாம் P of A intersection B by P of B. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா P of A intersection Bக்கு வேறு மாதிரி எப்படி ஃபார்முலா எழுதுனா P of P bar A into P of A. இப்போ P of B bar A வேணும்னா P of A intersection B P of A வால் டிவைட் பண்ணுங்க. அதாவது எது வந்து பாருக்கு அப்புறம் இருக்கோ அதால் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயே சொல்லியிருக்கேன். டூ ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ஷெட் டு பி இண்டிபெண்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எப்படி எழுதிக்கலாம்னா பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சுக்கணும். பி ஆஃப் ஏ பார் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ அப்படின்னா பி ஆஃப் பி வந்து கிரேட்டர் தென் ஜீரோ. பி ஆஃப் பி பார் ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் பினா பி ஆஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும். த ஈவெண்ட்ஸ் A1 A2 எக்ஸெட்ரா AN ஆர் மியூச்சுவலி இண்டிபெண்ட். அப்போது P of A1 intersection A2 எக்ஸெட்ரா P of A intersection AN அப்படின்றத தனித்தனி எழுதிக்கலாம். P of A1 into P of A2 into P of A3 எக்ஸெட்ரா P of AN அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். இப்போ P of A bar intersection B பாரை எப்படி A intersection B இருந்தால் இண்டிபெண்ட் ஈவெண்ட்டுக்கு எழுதுவோமோ அதே மாதிரி தான் P of A bar into P of B bar அப்படின்னு எழுதிக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் சம் பார்க்கலாம். நான் கொஷின் வந்து புக்கில் தான் பார்த்து எழுதணும். நான் கொஷின் எழுதலை, ஆன்சர் மட்டும் தான் ரைட் பண்ணியிருக்கேன். கேன் two events are mutually exclusive கொடுத்துருக்காங்க and independent simultaneously. ஓகேவா? சரி, இப்போ வந்து பாருங்கள், நமக்கு ரெண்டு ஈவெண்ட் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாகவும் இருக்குது, அதே நேரத்தில் அதாவது சைமல்டேனியஸ்னால் ஒரே நேரத்தில் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாகவும் இருக்குது, இண்டிபெண்ட்டாகவும் இருக்குது. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னாவே நமக்கு இன்டர்செக்ஷன் இருக்காதுன்னு அர்த்தம். இண்டிபெண்ட் அப்படின்னாவே நமக்கு இன்டர்செக்ஷன் தான் போடணும்னு அர்த்தம். ஏன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு. அப்போ ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்காது, அதைத்தான் போட்டிருக்கோம். நோ, இஃப் டூ ஈவெண்ட்ஸ் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் தே கேனாட் பி இண்டிபெண்ட். அதாவது ரெண்டு ஈவெண்ட் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்காது. ஓகேங்களா? சரி, செகண்ட் கொஷின் பாருங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ ஈவெண்ட்ஸ் such that P of A union B கொடுத்துருக்கு, P of A intersection B கொடுத்துருக்காங்க, P of B கொடுத்துருக்காங்க, then show that A and B are independent. ஏவும் பியும் இண்டிபெண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அப்போ இண்டிபெண்ட்னா என்ன அர்த்தம்? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. பி ஆஃப் ஏவோட வேல்யூ பி ஆஃப் பியோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூக்கு ஈக்குவல்னு கொண்டு வரணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கிவன் ஏ அண்ட் பி ஆர் டூ ஈவெண்ட்ஸ். கிவனில் கொடுத்துருக்கிறது டூ ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிவனில் கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட். ஸோ இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு ஃபார்முலா என்ன? பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியா. ஏன் இந்த ஃபார்முலா எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இண்டிபெண்ட் அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி வேணும். ஸோ பி ஆஃப் ஏ கிவனில் கொடுக்கல. ஸோ நமக்கு தெரிஞ்ச வேல்யூலேருந்து தெரியாத வேல்யூவை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அப்போ பி ஆஃப் ஏ மட்டும் வேணும்னா இந்த வேல்யூவில் நமக்கு என்ன பண்ணுறோன்னா இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 0.3 வரும். ஸோ அதை அந்த சைடு கொண்டு வரப்போ மைனஸ். ஸோ அப்போ பி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 0.4. இப்போ நமக்கு பி ஆஃப் ஏவும் பி ஆஃப் பி நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 0.4 இது 0.5 மல்டிப்ளை பண்ணால் 0.20 அதாவது 0.2ன்னு கிடைக்கும். அதுதான் நமக்கு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ. அப்போ இது ரெண்டு நமக்கு என்னென்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் such that P of A union B is equal to 0.6, P of A is equal to 0.2, find P of B. ஓகேங்களா? இப்போ கிவனில் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட்னு சொல்லிட்டாங்க. கிவனில் பி ஆஃப் ஏ யூனியன் பியும் பி ஆஃப் ஏவும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னாவே பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு தெரியும். இப்போ நமக்கு இது பி ஆஃப் பியோட வேல்யூ வேணும் அப்படின்னா நமக்கு பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு தெரியுமல்லவா? இப்போ இதோட வேல்யூ 0.6, இதோட வேல்யூ 0.2, இது தெரியாது. மைனஸ் இது எப்படி எழுதிக்கலாம்? பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு எழுதிக்கலாமா? இப்போ இதில் நான் ரெண்டுல என்ன பண்ணிக்கலாம்? பி ஆஃப் பியை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ அப்படின்னு கிடைக்குங்களா? பாருங்க, பி ஆஃப் உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இல்லை அப்படி கூட எடுத்து போட்டுக்கலாம். நான் பாருங்கள், இது மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்படி எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ளே கொண்டு போய் எடுத்துகிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். அப்போ உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறப்ப பி ஆஃப் பி மைனஸ் 0.2 பி ஆஃப் பின்னு கிடச்சிருக்கு.
இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 0.2 அந்த சைடு கொண்டு போய் மைனஸ் பண்ணிங்கன்னா 0.4 கிடைக்கும். இது ரெண்டுக்கும் P of B காமன் எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் 0.2. இப்போ இதில் வந்து மைனஸ் பண்ணால் 0.8, நமக்கு P of B தான் வேணும். இதை கொண்டு வந்து டிவைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே சேம் டெசிமல். ஸோ டெசிமல் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 4 is 4, 2 4s are 8. அப்போ 1/2னா நமக்கு 0.5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின் P of B தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் fourth question. If P of A is equal to 0.5, P of B is equal to 0.8 and P of B bar A is equal to P bar A வந்து 0.8 கொடுத்துருக்காங்க. Find P of A bar B and P of A union B கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நான் பாருங்கள் கிவனில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ ரைட் பண்ணிவிட்டு நமக்கு P of A bar Bக்கும் P of B bar Aக்கும் ஃபார்முலா தெரியும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். P of A bar Bனா ஒன்றும் இல்லை, எது டினாமினேட்டர் இருக்கோ அதுதான் இங்கே வரும், மேலே P of A இன்டர்செக்ஷன் B. அப்போ இதுக்கு வந்து P of A இன்டர்செக்ஷன் B by P of A. ஓகேவா, இப்போ நமக்கு இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறனால P of A இன்டர்செக்ஷன் B is equal to P of A into இது ஒரு ஃபார்முலா தெரியும். இப்போ P of A இன்டர்செக்ஷன் B வந்து பார்த்திங்கன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா P of B bar A into P of A அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா, ஏன் நான் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு A யூனியன் B வேணும். இப்போ P of A யூனியன் Bனா நமக்கு ஃபார்முலா என்ன, P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B. கிவனில் A இன்டர்செக்ஷன் B கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க, P of A கொடுத்துருக்காங்க, P of B கொடுத்துருக்காங்க, P of B bar A கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துக்கிட்டு நான் P of A இன்டர்செக்ஷன் B ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ P of A bar B is equal to P of, அதாவது இந்த P of A intersection B க்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். P of B bar A into P of A by P of B. ஸோ இதோட வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 0.8 into 0.5 by 0.8. அப்போ P of A bar B யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.5ன்னு கிடைக்குது. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். ஓகே, செகண்ட் கொஷின் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா P of A union B கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ P of A union Bனா இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் எனக்கு இன்டர்செக்ஷன் இருந்தால் தான் போட முடியும். அப்போ P of A bar B இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் எடுத்துக்கிட்டேன். P of இன்டர்செக்ஷன் வேணும் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். P of A bar B யோட வேல்யூ 0.5, P of Aங்கிறது 0.8. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.40. ஸோ நமக்கு இன்டர்செக்ஷனோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் அப்ளை பண்ணுறப்போ P of A P of Bக்கெல்லாம் வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 0.90 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, ஓகே, ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். இஃப் ஃபார் 2 events A and B, P of A is equal to 3/4, P of B is equal to 2/5 and A union B is equal to S. ஓகேங்களா, ஃபைண்ட் தி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அதாவது இப்படி இருந்தாவே அது கண்டிஷனல்னு அர்த்தம். P of A bar B யோட வேல்யூ என்னன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, பாருங்கள் சொல்யூஷனு. இப்போ P of A கொடுத்துருக்காங்க, P of B கொடுத்துருக்காங்க, A union B is equal to S. நான் ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறேன், N of எடுக்கிறேன். அப்போ N of A union B is equal to N of S. அப்போது P of A union B வேணும்னா ஃபார்முலா என்ன, N of A union B by N of S. இந்த N of A union B தான் என்ன இருக்குது, N of Sன்னு இருக்குது. ஸோ இதோட வேல்யூ 1. அப்போ P of A union B யோட வேல்யூ 1. ஓகே, இப்போ எனக்கு P of A bar B கண்டுபிடிக்கிறேன். இப்போ P of A bar Bங்கிறது நமக்கு என்ன ஃபார்முலா, P of A intersection B by P of A வா. இப்போ P of A intersection Bக்கு நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A union B. எப்படி வந்தது இது, நமக்கு தெரியும் P of A union Bனா P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A intersection Bன்னு. அதுவே இன்டர்செக்ஷன் வேணும்னா இங்கே யூனியன் வரும், அவ்வளோதான். இப்போ இதோட வேல்யூஸ்லாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ இதெல்லாம் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணிக்கோங்க. 15 இது மல்டிப்ளை பண்ணால் 8. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது 4க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 20 கிடைக்கும். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 3 5 சார், இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணும், இது 20ஆல் மல்டிப்ளை பண்ணும். இந்த டிவிஷனில் இருக்கிறத இன்ட்டு பண்ணுறப்போ 5/2. ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3/8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 6th கொஷின். A problem in mathematics is given to 3 students whose chance of solving if are 1/3, 1/4 and 1/5. அதாவது 3 students சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் ப்ராபபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. அப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி த எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் வில் சால்வ் இட். அதாவது எக்ஸாக்டாக ஒருத்தர் மட்டும் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் நான் போடுறேன். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. இதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லெட் A1 டினோட் தி ஈவெண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு. அதேமாதிரி A2ங்கிறது செகண்ட் ஸ்டூடெண்ட்டு, A3 அப்படிங்கிறது தேர்ட் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, சரி, இப்போ நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி கிவனில் கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போ P of A1 is equal to 1/3, P of A2 is equal to 1/4, P of A3 is equal to 1/5. ஓகே, இப்போ A1 A2 A3 3 பேரும் தனித்தனியாக தான் சால்வ் பண்ண போகிறாங்க. அப்போ 3 பேரும் என்னென்னா
இண்டிபெண்ட் ஈவெண்ட். அப்போ இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறப்போ the problem will be solved if at least one of them solves it. அதாவது நமக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போது குறைஞ்சது ஒருத்தர் சால்வ் பண்ணாவே நமக்கு போதும். அப்போ அட்லீஸ்ட் அப்படின்னாவே நமக்கு என்ன அர்த்தம்? யூனியன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமளவா? அதுதான் இங்கே போட்டிருக்கேன். P of A union B A2 union A3. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் சால்வ் தம் ப்ராப்ளம் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டியிலேருந்து இது எனக்கு வேணும் அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டியிலேருந்து நோ ஒன் சால்வ் யாருமே சால்வ் பண்ணாதவங்களை மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது P of A1 யூனியன் A2 யூனியன் A3 வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இது டேரெக்டாக P of A1 ஏன்னா இன்டர்செக்ஷனாக இருந்தால் தான் நம்ம P of A1 இன்ட்டு A2 இன்ட்டு A3லாம் போட முடியும். இப்போ நமக்கு வந்து டேரெக்டாக நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு A1 இன்டர்செக்ஷன் A2 இன்டர்செக்ஷன் A3யோட வேல்யூலாம் தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டிலேருந்து இது வந்து அட்லீஸ்ட் ஒன்னாவது சால்வ் பண்ணுறவங்க குறைஞ்சது ஒருத்தர் சால்வ் பண்ணுறவங்களாவது எனக்கு தெரிஞ்சால் போதும். ஆனால் இப்போ வந்து அது டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாதுங்கிறனால டோட்டல் ப்ராபபிலிட்டிலேருந்து சால்வ் பண்ணாதவங்கள நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போ சால்வ் பண்ணாதவங்கன்னா A1 அப்படிங்கிறவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறவங்க. அப்போ A1 பாருங்கிறது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாதவங்க. அப்போ A1 பார் அதேமாதிரி A2 சால்வ் பண்ணாதவங்க A3 சால்வ் பண்ணாதவங்க. இன்டர்செக்ஷன் ஏன் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம் யூனியன் போடாமல் அப்படின்னா இது எல்லாமே நடக்கும் இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறனால இன்டர்செக்ஷன். ஸோ இப்போ இது நமக்கு இன்டர்செக்ஷனாகவே ஃபார்முலா என்ன P of A1 பார் இன்ட்டு P of A2 பார் ஏன்னா இண்டிபெண்ட் அல்லவா? அப்போ A3 பார். இப்போ A1 A2 A3 ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட். அப்போ A1 பார் A2 பார் A3 பாரும் இண்டிபெண்ட் ஈவெண்ட். ஓகே அப்போ இதுக்கு நமக்கு P of A1 பாருக்கு ஃபார்முலா போட்டிருக்கேன். அதே மாதிரி A2 பார்னா P of 1 மைனஸ் P of A2 அதே மாதிரி A3 பாருக்கு போட்டிருக்கேன். இதோட P of A1ஓட வேல்யூ A2ஓட வேல்யூ A3ஓட வேல்யூலாம் போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா இது மல்டிப்ளிகேஷன் தான். மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடுது, இந்த 3 கேன்சல் ஆகிடுது, 2/5 மட்டும் இருக்குது. ஸோ 1 மைனஸ் 2/5னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 3/5 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ செகண்ட் கொஷின் நமக்கு வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் த வில் சால்வ் இட். அதாவது எக்ஸாக்ட்லி ஒன் அப்படின்னா இப்போ A1 அப்படிங்கிறவங்க சால்வ் பண்ணணும் கரெக்டாக அப்படின்னா A2 A3யும் சால்வ் பண்ண மாட்டாங்க. ஆமாவா? எக்ஸாக்டாக ஒருத்தர் மட்டும் தான் சால்வ் பண்ணணும். அடுத்து A2ங்கிறவங்க சால்வ் பண்ணாங்க அப்படின்னா A1ம் A3யும் சால்வ் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி A3ங்கிறவங்க சால்வ் பண்ணாங்கன்னா A1ம் A2வும் சால்வ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த கண்டிஷன் இப்போ A1 சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா A2 A3 சால்வ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? A2 பார் A3 பார்னு அர்த்தம். ஸோ அதோட வேல்யூஸ்லாம் நான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். P of A1 பார்னா என்ன, P of A2 பார்னா என்ன, P of A3 பார்னா என்னங்கிற வேல்யூஸ் நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் போடுறப்போ பாருங்கள் இது மாதிரி 3 இதான் நடக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 சால்வ் பண்ணாங்கன்னா A2 A3 சால்வ் பண்ண முடியாது. ஆர் யூனியன் ஆர்னாவே யூனியன் A1 A2 சால்வ் பண்ணாங்கன்னா இவங்க 2 பேரும் சால்வ் பண்ண முடியாது. ஆர் வேறு மாதிரி எப்படி இருக்கலாம்? A3 சால்வ் பண்ணாங்கன்னா இது எக்ஸாக்ட்லியாக ஒருத்தர் தான் சொல்லியிருக்காங்களோ அந்த ஒருத்தர் வந்து யாருங்கிறத சொல்லலை. ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த ஒருத்தர் A1 இருக்கலாம் இல்லைன்னா A2 இருக்கலாம் இல்லை A3 இருக்கலாம். அதுதான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து நமக்கு யூனியன் அப்படின்னாவே என்ன பண்ணிக்கலாம்? ப்ளஸ் பண்ணிக்கலாங்களா? இப்போ இதுக்கு நமக்கு இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறப்ப எப்படி எழுதிக்கலாம்? P of A1 இன்ட்டு P of A2 பார் இன்ட்டு P of A3 பார். அதே மாதிரி இது P of A1 பார் இன்ட்டு P of A2 இன்ட்டு P of A3 பார். அதே மாதிரி இதெல்லாம் வேல்யூ எழுதிட்டேன். இதோட வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். P of A1னா என்ன, A2 பார்னா என்னங்கிற வேல்யூ எழுதி டினாமினேட்டர்ஸ் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 13/30 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட்டு 7th கொஷின் பாருங்கள். த ப்ராபபிலிட்டி தட் எ கார் பீயிங் ஃபில்டு வித் பெட்ரோல் வித் ஆல்சோ நீட் அண்ட் ஆயில் சேஞ்ச் இஸ் 0.30. த ப்ராபபிலிட்டி தட் இஸ் நீட்ஸ் எ நியூ ஆயில் ஃபில்டர் இஸ் 0.40 and that probability that both the oil and the filter need changing 0.15. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆயில் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஆயில் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இஃப் த ஆயில் ஹேட் டு பி சேஞ்ச்டு ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ நியூ ஆயில் ஃபில்டர் இஸ் நீடட். ஆயிலை சேஞ்ச் பண்ணுறங்கிற கண்டிஷனை கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆயில் ஃபில்டருக்கு தேவையானது என்னென்னு ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆயில் ஃபில்டர் வந்து தேவையாக இருந்தது அப்படின்னா ஆயில் வந்து சேஞ்சஸ்க்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏபிங்கிறத டினோட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி ஏபி த ஈவெண்ட் ஆஃப் சேஞ்சிங் ஆயில், பிங்கிறது என்ன சேஞ்சிங் ஆயில் ஃபில்டர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஆயிலை சேஞ்ச் பண்ணுறது, அடுத்து ஆயில் ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறது. இது கொடுத்துருக்காங்க. ஆயிலுக்கு வந்து P of A கொடுத்துருக்காங்க ஆயில் சேஞ்சிங்க்கு, அடுத்து ஆயில் ஃபில்டருக்கு வந்து P of B கொடுத்துருக்காங்க. போத்துக்கு வந்து 0.15 அப்படிங்கிறது கிவனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொஷின் ப்ராபபிலிட்டி ஆஃப் நியூ ஆயில் ஃபில்டர். ஆயில் ஃபில்டர்னா என்ன பீங்களா? ஓகே நீடட் வென் த ஆயில் ஏ சேஞ்ச்ட் இஸ் இது வந்து 30 கிடையாது B.
ஓகே, அப்போ நமக்கு என்னென்னா ஆயில் ஃபில்டர் வந்து இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் சேஞ்சிங் தான் நடக்கணும். அப்போது ஆயில் ஃபில்டர் நீடடு, ஆயில் சேஞ்சிங் இங்கே கீழே. ஓகேங்களா, எது கொடுத்துருக்காங்களோ தேவையோ அது வந்து நியூமரேட்டரில் இருக்கணும், எது சேஞ்சிங்கோ அது டினாமினேட்டரில் இருக்கணும். ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா தெரியும், P of B intersection A by P of A. அப்போ P of B intersection Aனா என்ன இருக்கும், அதாவது B intersection A கிடையாது, A intersection Bன்னு போட்டாலும் ஒன்று தான். அதோட வேல்யூ 0.15, இதோட வேல்யூ 0.30. ஸோ ரெண்டுலேயுமே 2 டெசிமல்னால டெசிமல் கேன்சல் ஆகிட்டு 115, இது 215 30. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.5. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஆயில் வந்து ஏ சேஞ்சு. ஏங் மீன்ஸ் நமக்கு சேஞ்சிங் வேல்யூ கிவன் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. கிவன் கண்டிஷன் தான் நான் முன்னாடி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டாக என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அது பின்னாடி எழுதியிருக்கேன். சாரி, கேட்டிருக்கக்கூடிய கொஷின் தான் ப்ராபபிலிட்டி எதுக்கு கேட்டிருக்காங்களோ அது ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கேன். கிவனில் கொடுத்துருக்க கண்டிஷன் தான் செகண்ட் ஒன்று எழுதியிருக்கேன். அப்போ இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. சேஞ்சிங் தான் செகண்ட் சப்டிவிஷனில் கேட்டிருக்காங்க. கண்டிஷன் வந்து ஆயில் ஃபில்டர் கொடுத்துருக்கனால டினாமினேட்டர் எழுதிட்டேன். ஓகேவா, இதுக்கும் அதே ஃபார்முலா தான். P of Bக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.40. ஸோ வேல்யூ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஓகேவா. 8th கொஷின், 1 bag contains 5 white and 3 black balls. Another bag contains 4 white and 6 black balls. If one ball is drawn from each bagலேருந்து ஒரு பால் நம்ம வந்து எடுக்க போகிறோம். Find the probability that both are white. ரெண்டுமே வந்து ஒயிட்டாக இருக்கிறதுக்கு என்ன, both are black ரெண்டுமே பிளாக்காக இருக்கிறதுக்கு என்ன, 1 white 1 black இருக்கிறதுக்கு என்னங்கிறதான் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கில் வந்து என்ன இருக்குது, 5 white ball 3 black ball இருக்குது. அப்போ அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் என்ன இருக்குது, 8 இருக்குது. ஓகே, செகண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஒயிட்டு 6 பிளாக். அப்போ செகண்ட் பேக்கில் டோட்டல் பால் எவ்வளோ இருக்குது, 10 பால் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 1 பால் வந்து ஈச் பேக்லேருந்து எடுக்கணும். ஒவ்வொரு பேக்லேருந்தும் ஒரு பால் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, போத் ஆர் ஒயிட்டுன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ போத் ஆர் ஒயிட் அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பேக்கில் மொத்தமாக எவ்வளோ பால் இருக்குது, 8 பால் இருக்குது. அப்போ இந்த 8 பால்லேருந்து ஒரு பால் எடுக்க போகிறோம். அந்த பால் நான் என்னவா எடுக்கிறேன் அப்படின்னா ஒயிட் பால் எடுக்கிறேன், ஏன்னா எனக்கு ஒயிட் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னொரு பால் வந்து செகண்ட் பேக்லேருந்து எடுக்கணும். செகண்ட் பேக்கில் மொத்தமாக 10 பேக், அதாவது 10 பால் இருக்குது, அதுலேருந்து ஒரு பால் எடுக்க போகிறோம். அந்த பால் எனக்கு என்னவா இருக்குன்னா ஒயிட் பால். அப்போ ஒயிட் பால் செகண்ட் பேக்கில் எவ்வளோ இருக்குது, நமக்கு 4 இருக்குது. சொல்கிறது புரியுதுங்களா. அதாவது N of A by N of S அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து ஃபஸ்ட் பேக்கில் N of S வந்து 8C1, 8லேருந்து ஒரு பால் தான் எடுக்க போகிறேன். அதில் என்ன பாலாக எடுக்க போகிறேன்னா ஒயிட் பாலாக. அதே மாதிரி செகண்ட் பேக்லேருந்து 10லேருந்து ஒரு பால் தான் எடுக்க போகிறேன். அது என்ன பால், ஒயிட் பால். ஓகேவா. அப்போ 5C1 5, 8C1 8, இது 4, இது 10. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 1/4. அதே மாதிரி பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தோன்னா 8 பால்லேருந்து ஒரு பால் எடுக்க போகிறோம். பிளாக் பால் வந்து 3ங்கிறனால 3C1/8C1. இதில் வந்து பார்த்தோன்னா பிளாக் பால் 6ங்கிறனால 6C1/10C1. ஸோ இது 3 8, இது 6 10. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 9/40. ஓகே, தேர்டு ஒன் என்ன கேட்டிருக்காங்க, 1 ஒயிட்டு அண்டு 1 பிளாக்கு. அப்போ 1 ஒயிட்டு அண்டு 1 பிளாக் அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பேக்கிலேருந்து ஒயிட் பால் எடுத்துகிட்டு செகண்ட் பேக்கிலேருந்து பிளாக் பால் எடுக்கலாம். ஓகேங்களா. அடுத்த கண்டிஷனு ஃபஸ்ட்டு பேக்கிலேருந்து பிளாக் பால் எடுத்துகிட்டு செகண்ட் பேக்கிலேருந்து ஒயிட் பால் எடுக்கலாம். ஏன் இதில் வந்து ஒன்று குறைச்சி எழுதியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி இதுலேருந்து ஒரு பால் நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறப்போ எனக்கு ஒரு பால் குறைஞ்சிருக்கும். அதனால தான் 4C1 போட்டிருக்கேன். சாரி, இது வந்து செகண்ட் பேக்கை நான் இங்கே 10 பார்க்கல. 10ல் வந்து பார்த்தோன்னா ஒயிட் பால் வந்து பார்த்தோன்னா 4 இருக்குது. ஃபஸ்ட்டு பேக்கில் ஒயிட் பால் எடுக்கிறேன், இது செகண்ட் பேக்கில் பிளாக் பால் எடுக்கிறேன். அடுத்த கண்டிஷனில் செகண்ட் பேக்கில் ஒயிட் பால் எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு பேக்கில் பிளாக் பால் எடுக்கிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி கணக்கலாம். ஏன்னா நமக்கு 1 ஒயிட்டு 1 பிளாக் வேணும். அது ஒரு பேக்லேருந்து நம்ம என்ன எடுக்கிறோங்கிறது தெரியாது. ஒரு பேக்கில் பிளாக் வந்து இன்னொரு பேக்கில் ஒயிட் வரலாம். அது மாதிரி ஒரு பேக்கில் இன்னொரு பேக்கில் ஒயிட் வந்து இன்னொரு பேக்கில் பிளாக் வரலாம். ஸோ அந்த 2 கண்டிஷன் தான் நான் போட்டிருக்கேன். இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 21/40 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் 9th கொஷின், 2/3 ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ் ஆர் பாய்ஸ் and rest girls, remaining students வந்து girls. It is known that the probability of a girl getting a first grade is 0.85. that of boys வந்து பார்த்தோன்னா 0.70. first grade வந்து girls வந்து 0.85, boys வந்து 0.70. find the probability that a student chosen at random will get first grade marks. ஓகே, இப்போ கிவனில்
நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எ ஸ்டூடெண்ட் சூசன் அட் ரேண்டம் வில் கெட் த ஃபஸ்ட்டு கிரேட் மார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், பி அப்படிங்கிறது நான் வந்து என்னவா எடுத்துக்கிறேன் அப்படின்னா பாய்ஸ்க்கு எடுத்துக்கிறேன், ஜி அப்படிங்கிறது கேர்ள்ஸுக்கு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்போ பாய்ஸுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, பி ஆஃப் பி வந்து பார்த்தோன்னா 2/3 கொடுத்துருந்தாங்க. கிவனில் ஃபஸ்ட்டு பாய்ஸ்க்காக கொடுத்துருந்தாங்க. ஆமாம், 2/3 ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ் ஆர் பாய்ஸ் அண்ட் ரிமைனிங் வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2/3 ஆஃப் வந்து பாய்ஸு, ரிமைனிங்கிறப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டிலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 1/3 வந்து கேர்ள்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 வரும். ஓகே, அடுத்து B1 அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு கிரேட். இது வந்து பார்த்தோன்னா பாய்க்கும் கேர்ளுக்கும் சூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்தது தான் நான் ஃபஸ்ட்டு கிரேடுக்கு ப்ராபபிலிட்டி வந்து B1 எடுத்திருக்கேன். அது கிவனில் கொடுத்துருக்காங்க. பாய்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிரேடு 0.70, கேர்ள்ஸுக்கு வந்து G1 அப்படின்னு எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்தோன்னா 0.85னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி of a student getting a first grade. ஓகே, இப்போ probability of a boy getting a first grade இருக்கலாம், இல்லைன்னா probability of a கேர்ள் வந்து ஃபஸ்ட்டு கிரேடாக இருக்கலாம். ஓகேவா, இப்போது பி ஆஃப் பி அதாவது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பாய் வந்து ஃபஸ்ட்டு கிரேடு. அது யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 10ல் யாராக வேணாலும் இருக்கலாம் அல்லவா, அதனால தான் 2/3 × 0.70. 2/3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் ஃபஸ்ட்டு கிரேடு பாய்ஸ் வாங்குறதுக்கு 0.70. அடுத்து கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபஸ்ட்டு கிரேடு வாங்கினா 0.85. ஏன் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கோன்னா R அப்படின்னு வந்தாவே ப்ளஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா, அதாவது இது ரெண்டுலேயும் டினாமினேட்டர் 3 இருக்குது. 2 × 7ங்கிறது 1.4 வரும். இது மல்டிப்ளை பண்ணால் 0.85. ஸோ ஆட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 0.75. ஓகே, நெக்ஸ்ட் 11th கொஷின் பாருங்கள். எ லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் கண்டெய்ன்ஸ் 53 சண்டேஸ்? இட் இஸ் லீப் இயர் விச் கண்டெய்ன்ஸ் 53 சண்டேஸ். ஓகேங்களா, சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் எ இயர் பீயிங் எ லீப் இயர். லீப் இயர் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வரும் அல்லவா, அதனால தான் நான் 1/4னு போட்டிருக்கேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் நான் லீப் இயர் அப்படிங்கிறப்போ நமக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டிலேருந்து இந்த 1/4 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நான் லீப் இயர் கிடச்சிரும். அதான் 3/4 போட்டிருக்கேன். இட் கண்டெய்ன்ஸ் 53 சண்டேஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் நான் லீப் இயர்ஸ்க்கு போடுறேன். நான் லீப் இயர்ஸுங்கிறதுல வந்து நமக்கு 365 டேஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நடத்துகிறப்பே சொல்லியிருக்கேன். 365 டேஸை வந்து பார்த்தோன்னா 52 வீக்ஸ், ரிமைனிங் 1 டே வரும். 52 வீக்ஸ் மீன்ஸ் 52 × 7 அப்படிங்கிறப்ப 364 டேஸ் வரும். ஸோ ரிமைனிங் 1 டே. அந்த 1 டே வந்து பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேவாக இருக்கும். அப்போ N(s) = 7. ஓகேங்களா, இங்கே என்ன இருக்கேன்னா 52 வீக்ஸ் கண்டெயின் 52 சண்டே. நமக்கு கேட்டிருக்கிறது 53 சண்டேஸ் தான் வேணும். அப்போ அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 1 டேயில் தான் நமக்கு வந்து அந்த 53 சண்டே கிடைக்கும். அப்போ ரிமைனிங் 1 டேயில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரே ஒரு சண்டே தான் கிடைக்குது. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே போடாமல் விட்டுருக்கேன். ஸோ அப்போது நமக்கு வந்து ஒன்லி 1 தான் இருக்கனால 1/7, அதாவது N(a/N(s)ங்கிறப்போ 1/7. ஓகே, லீப் இயர் அப்படி போடுறப்போ நமக்கு 366 டேஸ் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா 52 வீக்ஸும் ரிமைனிங் 2 டேஸ் வரும். அந்த ரிமைனிங் 2 டேஸ் எப்படி ஃபினிஷ் ஆகும்னா இப்படி தான் ஃபினிஷ் ஆகும். ஸோ இதுலேயே N(a) = 7. N(s) இதில் வந்து பார்த்தோன்னா சண்டே வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சண்டே, மண்டே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 2/7. ஓகேங்களா, இப்போ நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின் என்னென்னா ப்ராபபிலிட்டி கெட்டிங் 53 சண்டேஸ் இன் எ இயர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லீப் இயரில் போடுறேன். அப்போது ப்ராபபிலிட்டி கெட்டிங் எ லீப் இயர் இன்ட்டு கெட்டிங் எ சண்டே ஃப்ரம் த ரிமைனிங் 2 டேஸ். ஓகே, லீப் இயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போடுறப்போ அதே மாதிரி லீப் இயர் ப்ளஸ் அடுத்தது நான் லீப் இயரும் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு லீப் இயர் வந்து பார்த்தோன்னா நமக்கு 1/4 இருக்குது. 1/4ல் நமக்கு சண்டே கிடைக்கிறதுக்கு 2/7 ப்ளஸ் நான் லீப் இயருங்கிறது 3/4 இன்ட்டு அதில் சண்டே வந்து பார்த்தோன்னா 1/7. ஓகேங்களா, இப்போ இதை நமக்கு ப்ளஸ் பண்ணுறப்போ இதுவும் 28 வருது, இதையும் 28 வருதுங்களா. அப்போ 2/28, இது 3/28, டினாமினேட்டர் ஈக்குவலுங்கிறப்ப ஆட் பண்ணால் 5/28. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன், இட் இஸ் எ லீப் இயர் விச் கண்டெய்ன்ஸ் 53 சண்டேஸ். ஓகே, லீப் இயரில் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ லீப் இயர்னு போடுறப்போ நமக்கு இதை ஃபார்முலா அதே தான். இங்கே ரெண்டுமே நமக்கு இயர்னு கேட்டிருக்கப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணி போட்டிருக்கோம். இங்கே லீப் இயர் அப்படிங்கிறப்ப லீப் இயர் மட்டும் எடுத்துட்டோம். லீப் இயர் வந்து 1/4 இருக்குது. அதில் ரிமைனிங் 2 டேஸில் கிடைக்கக்கூடிய சண்டே வந்து 2/7. ஸோ 1/14. எப்படி 1/14 வந்ததுன்னா இதை கேன்சல் பண்ணுறப்போ 1 கிடைக்கும், இது 2 கிடைக்கும். இப்போ 2 7s are 14. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சப்போஸ் a chances of hitting a target by a person X in 3 times in 4 shots, by Y 4 times in 5 shots, Z ங்கிறது 2 times in 3 shots, they fire
simultaneously exactly one times. ஒரே நேரத்தில் ஒரு டைம் வந்து இது பண்ணுறாங்க. What is the probability that the target is damaged by exactly 2 hits? எக்ஸாக்ட்லி 2 டார்கெட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கிவனில் ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கிறது 3 times 4 charts, அப்போ 3/4. அடுத்து 4 times 5 chartsனால் 4/5. இது வந்து 2/3. ஸோ அதை தான் நான் இங்கே எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். இங்கே எனக்கு எக்ஸ் பார் எல்லாம் வேணும் அப்படிங்கிறனால நான் பி ஆஃப் எக்ஸ் பார், பி ஆஃப் ஒய் பார், பி ஆஃப் இஜெட் பார்லாம் இங்கே ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். இதுக்கு என்ன ஃபார்முலா? பி ஆஃப் எக்ஸ் பார்னா 1 minus பி ஆஃப் எக்ஸ், இது 1 minus பி ஆஃப் ஒய், இது 1 minus பி ஆஃப் இஜெட். ஸோ கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இப்போ எனக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஹிட்டிங் த டார்கெட் எக்ஸாக்ட்லி 2 ஹிட்ஸு. அப்போ 2 ஹிட்ஸ் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக 2 இருக்குது. அப்போ மொத்தம் 3 ஹிட்ஸில் எக்ஸு ஒய்யும் இருந்தால் இஜெட் இருக்காது, ஒய்யும் இஜெட் இருந்தால் எக்ஸ் இருக்காது, அடுத்து எக்ஸ் இஜெட் இருந்தால் ஒய் இருக்காது. அதுதான் எழுதியிருக்கேன். இப்போ இது நமக்கு யூனியன் அப்படிங்கிறப்ப ப்ளஸ் பண்ணியாச்சு. இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் ஒய் இன்ட்டு பி ஆஃப் இஜெட் பார். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்துலேயுமே டினாமினேட்டர் 60 தான் வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ண 12, இது 8, இது 6. ஸோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணி 60ஆல் டிவைட் பண்ணிவிட்டு. ஓகேங்களா, இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டடு. எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் புக்லேயே பார்த்துக்கோங்க. ஓகேவா?